ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் இப்போது டாப்பில் இருக்கிற ஆக்ட்ரஸ் எல்லாம் நடிக்க வந்த புதுசில் ரொம்பவும் சின்ன சின்ன பாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. அவங்க இருக்கிறதே கூட நமக்கு தெரியாமல் போயிருக்கும். அந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல அஜித் அவர்கள் 1990 ரிலீஸ் ஆன என் வீடு என் கனவு அப்படின்ற படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பார். இதுதான் இவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ். அடுத்ததா விஜய் அவர்கள் 1984 ரிலீஸ் ஆன வெற்றி படத்தில் அவருடைய தந்தையுடைய இயக்கத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். நடிகர் கார்த்தி அவர்கள் பருத்தி வீரன் படத்து மூலமாக அறிமுகமானார். ஆனாலுமே அனிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் ஆயுத எழுத்துன்ற படத்தில் ஒரே ஒரு சீனில் மட்டுமே வந்திருப்பார். அடுத்ததா விஜய் சேதுபதி அவர்கள் புதுப்பேட்டை படத்தில் கும்பல்ல எல்லாரோடையும் ஒருத்தராக இருந்திருப்பாரு. அடுத்ததா என்னுடைய ரொம்பவும் ஃபேவரட் ஆனது, ஆமாங்க, குஷி படத்தில் ஷாமை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12B படத்து மூலமாக அவர் ஹீரோவா அறிமுகம் ஆயிருந்தாலுமே குஷி படத்தில் ஒரே ஒரு சீனில் வந்திருப்பாரு. அப்புறம் ஜோடி படத்தில் சிம்ரனோட ஃப்ரெண்டா த்ரிஷா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. பிரேமம் படத்தில் மலர்ன்ற கேரக்டர் மூலமாக சாய் பல்லவி அவர்கள் ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஆனாலும் அவங்க நட்சத்திரமாக கஸ்தூரி மான் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க. டான்ஸுக்கு ரொம்பவும் ஃபேமஸான இவங்க நிறைய படங்களில் பாடல்களில் டான்ஸர்ஸாக பின்னாடி ஆடி இருக்காங்க. ஆனால் தாம் தூம் படத்தில் சில சீன்ஸில் ஹீரோயினுக்கு பின்னாடி நின்றுருக்காங்க. சித்தார்த் அவர்கள் வாய்ஸ் படத்து மூலமாக ஹீரோவா அறிமுகமாயிருந்தாலுமே அதுக்கு முன்னாடி கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் ஒரு நெரிசலான பஸ்ஸில் விதவனுக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி ஒரு சீனில் வந்திருப்பாரு. சபா மூலமாக ரொம்பவும் ஃபேமஸான சந்தானம் அவர்களை மதன் படத்து மூலமாக சிம்பு அவர்கள் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ஆனாலுமே அதுக்கு முன்னாடியே பேசாத கண்ணும் பேசுமே அப்படின்ற படத்தில் ஆளுக்கு ஃப்ரெண்டா ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு. நடிகர் விமல் அவர்கள் ஹீரோவா நடிக்கிறதுக்கு முன்னாடி கில்லி படத்தில் ஃப்ரெண்ட்ஸாக நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தராக விமலும் இருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.